எல்லோருக்கும் சோத்திரம். இப்பொழுதும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வசனத்தை தியானித்து பிறகு நாம் எல்லோரும் சோத்திரம். இப்பொழுதும் கூட 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 24 27 வரைக்கும் வாசிப்பாருங்க. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஓடுவர்கள் பந்தயத்தில் பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவர்களாய் சிலம்ப பண்ணேன். மற்றவர்களுக்கு போஜனம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நம்ம பந்தய சாலையில ஓடுகிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஓடுற அத்தனை பேருக்கும் அந்த பரிசு கிடைக்காது. அதில் யார் ஃபஸ்ட்டு ஓடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பரிசு கிடைக்கும். அதுவும் ஓடுற டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அந்த ப்ரைஸ் கொடுக்கறதில்ல டிஃப்ரென்ஸும் வேரியேஷனும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோன்றது ஒரு பக்கம் இருக்கிறது இல்லாமல் எந்த அளவுக்கு இந்த உலக ரீதியாக நடக்கிற விஷயங்களை எதிர்த்துக்கிட்டு நம்ம போராடுறோம், எந்த அளவுக்கு நம்ம அவருடைய வசனங்களை தியானிக்கிறதுலையும் அவருக்கு பிரியமான விஷயங்களை செய்கிறதுலையும் அவருக்கு ஆத்மாதயப்படுத்துறதுலையும் நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் நம்ம உபயோகப்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் நமக்கு வந்து கிஃப்ட்டு கிடைக்கும். நான் வந்து பாசமாக இருக்கேன், ஆசையாக இருக்கேன், நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அதை நம்ம செயலில் காட்டலைன்னா நமக்கு எந்த ஒரு கிஃப்ட்டுமே கிடைக்காது. எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம கடவுளோடு ஐக்கியமாக இருக்கிறதுல வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு இந்த உலக ரீதியாக இருக்கிற மனுஷர்களே வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம பரலோகத்தில் நித்திய காலமாக அவரோட வாழணும்னா அதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதற்காக மட்டுமே நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் நம்ம பயன்படுத்தணும். அப்போ மட்டும்தான் நம்ம கடவுள் ஆத்திகத்தில் அவருடைய ராஜ்யத்தில் நித்தியமாக இருக்க முடியும். ஆசையும் விருப்பமும் இருக்குது, ஆனால் நான் வந்து எந்த ஒரு டைமையும் கடவுளுக்கு ஒதுக்க மாட்டேன், அவருக்கு பிரியமானதை செய்ய மாட்டேன்னு நம்ம வாழ்ந்தோன்னா அவருடைய அந்த ராஜ்யத்தில் நம்ம அடைகிறதுன்றது வந்து நடக்காத ஒரு விஷயம். ஆனால் எல்லாராலையும் அதை செய்ய முடியும். அதற்கான முயற்சி எடுக்கிறதுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் அவருடைய பந்தயத்தில் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நித்தியத்தில் நம்மளால் வாழ முடியும், அடைய முடியும். அதான் இன்றைய தினத்தில் அப்பா எனக்கு வெளிப்படுத்தினாங்க அந்த பாடல் வழியாக, அந்த வசனத்தை வழியாக. அது நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்ததற்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபி